அனைவருக்கும் மதிய வணக்கம். இன்றைக்கி சென்னாக்குன்னி தொக்கு. நான் இந்த மாதிரி தான் சொல்வேன். காஞ்ச சிறிய இறால் இது. மற்றவங்க எப்படி இது பேர் சொல்லுவான்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் வெந்தயம், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வதக்கி முடித்த உடனே தக்காளி அதையும் சேர்த்து நல்லா வதங்கிடணும். பார்க்கும்போதே வதங்கினது நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வாழைக்காய் துண்டுகளை நம்ம அதில் போடணும். அதையும் அந்த தக்காளி வெங்காயம் விழுதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இந்த சென்னாக்குன்னி நல்லா வாஷ் பண்ணங்க. இல்லை மண் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி என் பையன் வாங்கிட்டு வந்தான், எங்கன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக மண்ணே இல்லாமல் இது வரைக்கும் நான் செஞ்சதுலேயே இன்றைக்கி தான் மண் இல்லாத ஒரு சென்னாக்குன்னி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வாங்கும்பொழுது பார்த்து வாங்குங்க. இல்லை நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஒரு 10 தடவையாவது வாஷ் பண்ணணும் ஊற வச்சு. மணல் மாதிரி இருக்கும் அதில். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு போட்டு, என்னுடைய மிளகாத்தூள் நீங்கள் பாருங்கள், நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ. எல்லா குழம்புக்குமே அது யூஸ் பண்ணலாம். தனியாக நம்ம அரைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, பொரியல், கூட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு நல்லா ஃபாஸ்ட்டாகவே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதி நல்லா வந்ததுக்கப்புறமா வாழைக்காய் வெந்துருச்சா பாருங்கள். வாழைக்காவும் அந்த சென்னாக்குன்னியும் ஒன்றோட ஒன்று சேர்ந்தாப்புல இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி வைக்க வேண்டியதான். சுவையான சென்னாக்குன்னி தொக்கு ரெடி.